விலை ஒரு சவரனுக்கு 1560 ரூபாய் சரிவு. ஒரு சவரன் 68,880 ரூபாய்க்கு விற்பனை. உதகையில் 127வது மலர் கண்காட்சியை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். சோழர்களின் சிறப்புகளை விளக்கும் வகையில் கண்காட்சி வடிவமைப்பு. மசோதா மீது முடிவு செய்ய காலக்கெடு நிர்ணயித்தது எப்படி? உச்சநீதிமன்றத்திற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கேள்வி. பரந்தூர் விமான நிலையத்திற்காக மேலும் 8.5 ஏக்கர் நிலம் கையகப்படுத்துவது குறித்து அறிவிப்பு வெளியீடு. காஞ்சிபுரம் மாவட்டம் நெல்வாய் கிராமத்தில் நிலங்களை எடுக்க அறிவிப்பு. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி பகுதியில் காற்றுடன் கொட்டிய கனமழை. அறுவடைக்கு தயாராக இருந்த 700க்கும் மேற்பட்ட வாழைகள் சாய்ந்தன. தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. மழையின் போது 50 கிலோமீட்டர் வேகம் வரை பலத்த காற்று வீசக்கூடும் என வானிலை மையம் தகவல். மதுரையில் சித்திரை திருவிழாவை முடித்துக் கொண்டு கோயிலுக்கு புறப்பட்டார் கள்ளழகர். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு வந்து வழி அனுப்பினர். அருகே சாயப்பட்ட ரயில் டேங்க் வெடித்ததில் 50 வீடுகளுக்குள் புகுந்த ரசாயன கழிவுநீர். வாந்தி, மயக்கம் ஏற்பட்ட 20க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜப்பேட்டையில் 3 பேர் அடித்துக் கொலை. திருமணத்தை மீறிய உறவால் வெறிச்செயலில் ஈடுபட்ட நபருக்கு வலைவீச்சு. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே கங்கையம்மன் சிரசு திருவிழா. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம். உதகை அருகே குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்த கரடி. வீடுகளுக்குள்ளேயே முடங்கிய பெண்கள் மற்றும் குழந்தைகள். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு பிறகு முதல் முறையாக ஜம்மு காஷ்மீர் செல்கிறார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். நிலைமையை ஆய்வு செய்ய ராணுவ தளபதி உபேந்திர திரிவேதியும் உடன் செல்கிறார். ராணுவ அதிகாரி கர்னல் சோஃபியா குறித்து சர்ச்சை கருத்து தெரிவித்த மத்திய பிரதேச பாஜக அமைச்சர் மீது வழக்கு பதிவு. உயர்நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து காவல்துறை நடவடிக்கை. ரஷ்யா, உக்ரைன் இடையே துருக்கியில் இன்று தொடங்குகிறது அமைதி பேச்சு. ரஷ்யா சார்பில் அதிபர் புட்டினின் ஆலோசகர் தலைமையிலான குழு பங்கேற்பு. ஜோஃப்ரா ஆர்ச்சர், சாம் கரன் மற்றும் ஜேமி ஓவர்டன் ஆகியோர் மீதமுள்ள IPL போட்டிகளில் விளையாட மாட்டார்கள். ஜோஸ் பட்லர் உள்ளிட்ட இங்கிலாந்து வீரர்கள் பங்கேற்பார்கள் என தகவல். ராணுவ வீரர்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுக்கு எதிராக போராட்டம் வலுத்துள்ளது. இந்திய ராணுவத்திற்கு ஆதரவாக சென்னையில் கடந்த 10ஆம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் பேரணி நடைபெற்றது. இதில் முன்னாள் ராணுவ வீரர்கள், இளைஞர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதனை விமர்சித்து பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, ராணுவ வீரர்கள் எல்லையில் போய் என்ன சண்டையா போட்டார்கள் என கூறியிருந்தார். ஆபரேஷன் சிந்தூர் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய செல்லூர் ராஜு மீது நடவடிக்கை எடுக்க கோரி தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு தரப்பினரும் போராட்டத்தில் குதித்துள்ளனர். இந்த நிலையில் ஈரோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் செல்லூர் ராஜு மீது நடவடிக்கை எடுக்க கோரி தேசிய முன்னாள் ராணுவ வீரர்கள் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பழனியப்பன் புகார் அளித்துள்ளார். செல்லூர் ராஜுவின் கருத்தால் ராணுவ வீரர்கள், முன்னாள் ராணுவ வீரர்கள் மன உளைச்சலில் உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இப்போ அந்த வார் முனையில் இருக்கிற, அந்த போர் முனையில் இருக்கிற அவங்களுடைய என்ன சூழ்நிலை, எங்களை மாதிரி வார் முடிச்சு வந்தவங்களுக்கு என்ன சூழ்நிலை எங்களுக்கு தெரியும். செல்லூர் ராஜ் அவர்களுடைய இந்த அறிக்கை அனைத்து இந்தியாவில் இருக்கிற
முன்னாள் படை வீரர்களுக்கும் இந்நாள் படை வீரருக்கும் மிக வலிமையான மன அழுத்தம் கொடுத்திருக்குது. மதுரையில் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் செல்லூர் ராஜு பகிரங்க மன்னிப்பு கோர வேண்டும் என வலியுறுத்தினர். அவர் படை வீரர்களை தரம் தாழ்த்தி பேசினது, இழிவா பேசினது வன்மையாக கண்டிக்கக்கூடியது. இந்த கமெண்ட் அவர் கொடுத்த இந்த கருத்தை கேட்டு அகில இந்திய லெவல்ல அனைத்து இந்நாள் முன்னாள் படை வீரர்கள் கொந்தளிச்சிருக்காங்க. மன்னிப்பு கேட்காவிடில் அதிமுக தலைமையிடம் புகார் அளித்து கட்சி ரீதியான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்த இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். இதனிடையே செல்லூர் ராஜுவின் சர்ச்சைக்குரிய பேச்சு குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் விமர்சித்துள்ளார். சிறப்பாக இருந்துச்சு. அதுக்காக நாங்கள் ஆதரவு தெரிவித்து எங்களுடைய செல்லூர் ராஜுவுக்கு எதிராக முன்னாள் இந்நாள் ராணுவ வீரர்கள் போர்க்கொடி உயர்த்தி இருப்பதால் இந்த விவகாரம் மேலும் பூதாகரமாக வெடித்துள்ளது. சேலம் மாவட்டம் கல்வராயன் மலையில் படகு குழாம் அமைக்கப்பட உள்ள நிலையில் பொதுமக்கள் அதற்கு வரவேற்பு தெரிவித்திருக்கிறார்கள். மிகப்பெரிய சுற்றுலா தலமாக மாறும் என்றும் நம்பிக்கை கூறியிருக்கிறார்கள். கள்ளக்குறிச்சி, சேலம், திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களின் எல்லையில் அமைந்துள்ளது கல்வராயன் மலை. கிழக்கு தொடர்ச்சி மலைத்தொடரின் ஒரு பகுதியாக உள்ள இந்த மலையின் சேலம் மாவட்ட எல்லைகளை கல்வராயன் மலை என்றும், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள எல்லைகள் கல்வராயன் மலை என்றும் அழைக்கப்படுகிறது. ஆயிரத்து 1976 ஆண்டில் இந்தியாவோடு இணைக்கப்பட்ட இப்பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் 1992 ஆண்டுதான் தங்களது வாக்குரிமையையே முதன்முறையாக பதிவு செய்தார்கள். இதை வைத்தே வசதி வாய்ப்புகளில் இப்பகுதி எவ்வளவு பின்தங்கியுள்ளது என புரிந்து கொள்ள முடியும். கல்வராயன் மலைப்பகுதியில் மட்டும் சுமார் 80,000 மேற்பட்டோர் வசித்து வரும் நிலையில் மரவள்ளி, கரும்பு உள்ளிட்டவை பயிரிடப்படுகின்றன. மாம்பழம், பலாப்பழம், தக்காளி உள்ளிட்ட காய்கறிகளும் விளைகின்றன. விவசாயமே பிரதானமாக உள்ள போதும் போதிய விலை கிடைக்காததால் இப்பகுதியைச் சேர்ந்த சிலர் வாழ்வாதாரத்திற்காக வெளி மாநிலங்களுக்கு செம்மரம் வெட்டச் செல்வதும் கள்ளச்சாராயம் காய்ச்சுவதும் என வாழ்க்கை திசை மாறி போனதாக கூறுகின்றனர் சமூக ஆர்வலர்கள். தொழிற்சாலைகள் அமைப்பதற்கு ஏற்புடையதாக இல்லாத இந்த பகுதியில் சுற்றுலா தலங்களை மேம்படுத்தப்பட வேண்டும் என இப்பகுதியினர் பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்து வந்தனர். இந்நிலையில் சட்டப்பேரவையில் சுற்றுலாத்துறையின் மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பிறகு தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் கல்வராயன் மலை உள்ளிட்டவை தொடர்பாக புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார். குறிப்பாக கல்வராயன் மலைப்பகுதியில் மேகமருவி, கவியமருவி, கோமுகி அணை, மணிமுக்தா அணை போன்ற சுற்றுலா தலங்களில் வாகன நிறுத்துமிடம், சிறுவர் பூங்கா, உணவகம், மின் விளக்கு வசதிகள், அமரும் இருக்கைகள் ஆகியவை மேம்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. சேலம் மாவட்டம் கருமந்துறை பழப்பண்ணை ஏரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்காக 10 கோடி ரூபாயில் படகு குழாம் உள்ளிட்ட வசதிகளும் அறிவிக்கப்பட்டுள்ளன. அந்த ஏரியில் சுற்றுலாவை மேம்படுத்துவதற்காக படகு குழாம் அமைத்து சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான அடிப்படை வசதியெல்லாம் மேம்படுத்த வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். சுற்றுலாத்துறை அமைச்சரின் இந்த அறிவிப்பிற்கு நன்றி தெரிவித்து கருமந்துறை பகுதியில் பதாகை வைக்கப்பட்டுள்ளது. கருமந்துறையில் பெங்களூரு போல பிரம்மாண்ட பூங்கா அமைத்து பிரபலமாக்கினால் மக்களின் வாழ்வாதாரம் மேம்படும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது. ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய ஒரு 2வது பெரிய பண்ணை 1040 ஏக்கர் மாபெரும் பல பண்ணை இருக்கு. கர்நாடகா பெங்களூர் போன்ற பகுதியில் உள்ள மாரி பெரிய பார்க்கு, குளம் அமைத்து கொடுத்த அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு பெரும் வரவேற்பு இருக்கு. டபுள் நிறைய வந்து பார்ப்பாங்க. இன்னும் மழை இன்னும் சிறப்பாக இருக்கும். நிறைய வராங்க. இப்போ பாண்டிச்சேரியில் கூட இந்த மழை பார்க்க வராங்க. சுற்றி பார்க்க ஏராளமான இடங்களும் குளிர்ச்சியான சீதோஷ்ண நிலையும் உள்ள இம்மலை பகுதியில் சுற்றுலா தலங்களை மேம்படுத்துவதால் இப்பகுதி மக்களின் வாழ்வில் நல்ல மாற்றம் ஏற்படுவது நிச்சயம் என எதிர்பார்க்கப்படுகிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக சேலத்தில் இருந்து செய்தியாளர் கோகுல்.